வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவிருப்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்ல வாய்ப்பே இல்லை. திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. தேர்தல் நெருங்கும் போது இருக்கும் நிலையில் கூட்டணியிலிருந்து விலகி நிற்பது போல் காட்டுவது பாமகவின் ராஜதந்திரம் என்றும் விமர்சனம். அடுத்தடுத்து அதிமுகவில் இணையும் பாஜக நிர்வாகிகள். பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளராக இருந்த திலீப் கண்ணன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தனர். பாஜகவில் உள்ளவர்களை இழுத்து தங்களை வளர்த்துக் கொள்ளும் திராவிட கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்தது தொடர்பாக அண்ணாமலை பேட்டி. மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான வாகனங்களில் கொண்டு செல்ல வேண்டும். தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வதந்தியை தணிக்க எடுத்த நடவடிக்கை குறித்து பீகார் குழுவுடன் விளக்க அறிக்கை அளித்த தலைமைச் செயலாளர் இறையன்பு. தமிழ்நாட்டில் ஒரு புலம்பெயர் தொழிலாளர் கூட பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை என பீகார் அரசின் குழு பேட்டி. வதந்திகளை நம்பாமல் தைரியமாக இருங்கள். நாகர்கோவிலில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். பிளான் பண்ணி ரூமரை கிளப்பி விட்டு உட்காந்துருக்காங்க. நீ நம்ப வேண்டாம், இது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே. பாஜகவின் பி டீம் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம். லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் புஷ்பாவனுக்கு திமுக எம்பி ஆராசா கண்டனம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு சந்திப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். முதலமைச்சராகும் ஆசை இல்லை. பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. புலம்பெயர் தொழிலாளர்களை கட்சியினர் விமர்சிப்பதை முதல்வர் தடுக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. பிரச்சனையை முறையாக கையாளாததால் ஜவுளித்துறையில் பாதிப்பு என்றும் விமர்சனம். புலம்பெயர் தொழிலாளர் பற்றி வதந்தி பரப்பியதாக ஜார்க்கண்டைச் சேர்ந்தவர் கைது. சென்னை புத்தேரியில் தங்கி கட்டிட வேலை பார்த்தவர் பிடிபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் விதிமீறல் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த அதிமுக கோரிக்கை. திமுக ஆட்சியை அகற்ற சதி நடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத கலவரத்தை உண்டாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் சாடல். தென் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம். சுகிசிவம் தமிழ் பாடல்களை பரிந்துரைக்க இந்து முன்னணி உள்ளிட்டோர் எதிர்ப்பு. புதுச்சேரி அருகே மாசிமக கடல் தீர்த்த வாரியை காண குவிந்த பக்தர்கள். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் விமர்சையாக நடந்த தீர்த்தவாரி. திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் பொங்கல் விழா. 15 கிலோமீட்டர் தூரம் பொங்கல் வைத்து நடைபெறும் விழாவில் பல லட்சம் பேர் பங்கேற்பு. கோவையில் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு.
தற்காப்பிற்காக போலீசார் திருப்பிச் சுட்டதில் காயமடைந்த ரவுடி. தருமபுரி மாவட்டம் மாரநகரில் மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் உயிரிழப்பு. விவசாயியை கைது செய்து போலீசார் விசாரணை. மேகாலயா முதலமைச்சராக கான்ராட் சிம்மா, நாகாலாந்து பிரதமராக நெபியூரியோ பதவியேற்பு. That I will bear true faith and allegiance, discharge my duties as Chief Minister of the state of Nagaland. இரு விழாக்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பாஜகவினரை திராவிட கட்சிகள் தங்கள் கட்சிக்கு இழுக்கும் செயல் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியை காட்டுவதாக அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு வினைக்கான எதிர்வினை நிச்சயம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு பாஜகவில் இருந்து ஆளுகளை கூட்டிட்டு போனா தான் திராவிட கட்சிகள் வளருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது எப்படி சொல்றது? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் திராவிட கட்சிகள்ல சேர்ந்து அவங்க வயசு என்ன, எங்க வயசு என்ன, அவங்க எத்தனை முறை முதலமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, நாங்க எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டுது. நியூட்டனுடைய 3வது லா, ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போகுது. அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசும். தலைவர்கள் முடிவெடுத்தா 4 பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான். நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். நான் எதுவும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரிய ஆள்னு சொல்ல, தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜரா இல்ல, ஒரு 2 இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமா பதாசா பேசிக்கிட்டு அண்ணே கோச்சிக்காதீங்கன்னு, அண்ணே இப்படி இருங்கண்ணே. கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். கருணாநிதியின் 100வது பிறந்தநாள் விழாவிற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100வது பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதில் தேசிய அளவிலான முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு ஏற்ப முதற்கட்டமாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நேரில் சந்தித்து TR பாலு அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் பீகார் மாநில தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் TR பாலு எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்நாடு மற்றும் பீகார் இடையிலான நல்லுறவை கெடுக்கும் நோக்கமோடு திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக நிதிஷ்குமார் உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒருவர் கூட தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை என பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய வதந்தி குறித்து பீகார் அரசின் குழு திருப்பூர், கோவை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டது. 3 நாட்கள் ஆய்விற்கு பிறகு பீகார் உயர்மட்ட குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்புடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது வதந்தியை தணிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்க அறிக்கையை தலைமைச் செயலாளர் பீகார் குழுவிடம் வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன் வதந்தியை தணிக்க சிறப்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். யூசுவலா எல்லார்கிட்டையும் நாங்க கேட்டோம், நாங்க மீட் பண்ணவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கான்னா ஒருத்தர் கூட அது மாதிரி நாங்கள் எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு ரிப்போர்ட் பண்ணல. ஏன்னா தனியாகவும் கேட்டோம், குரூப்லவும் கேட்டோம். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இடையில கொஞ்சம் பயம் வந்தது. இப்போ அந்த வீடியோஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எல்லாம் வந்ததால் அந்த பேனிக், அந்த பயம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ வதந்தி என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்திருக்கும் நிலையில் நிலைமையை நேரில் ஆய்வு செய்வதற்காக 4 அதிகாரிகளை கொண்ட பீகார் குழுவினர் 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு வந்தனர். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்த பீகார் குழுவினர் இன்று சென்னை புரசைவாக்கத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பாதுகாப்பு சூழல் குறித்து கருத்துக்களை கேட்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ பரப்பிய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக நடவடிக்கை எடுத்ததாக பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் குயிக்லி ரொம்ப வேகமாக இந்த வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணாங்க. பீகார் கவர்மெண்ட் மூலமா எங்களை அனுப்பி வச்சாங்க. நாங்கள் எல்லார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி Tamil Nadu government officers also, they are
doing a massive outreach program. இந்த வீடியோஸால அந்த ஃபேக் நியூஸால கொஞ்சம் பயம் வந்தது ஒர்க்கர்ஸ்க்கு இடையில, அது இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு. திமுக வெறுப்பு அரசியலில் ஈடுபடாது, விருப்பு அரசியலில் மட்டுமே ஈடுபடும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக வதந்தி பரப்பப்பட்டதாக கூறினார். மக்களுடைய வரிப்பணத்தில் துவக்கப்பட்ட அந்த திட்டத்தை இது அதிமுக கொண்டு வந்தது என்ற குறுகிய நோக்கத்தோடு அடுத்து வருகிற கட்சி அந்த திட்டத்தை கைவிடக்கூடாது. அந்த குறுகிய நோக்கம் எங்களுக்கு கிடையாது. தாக்கப்படாமலேயே தாக்கப்பட்டதாக ஒரு குரல் எழுப்புகிற காரணம் அவர்களுக்கு எங்களுடைய ஈரோட்டு வெற்றியை திசை திருப்ப வேண்டும், மத்திய சர்க்காரை அணிவதற்கு ஓரணி செல்ல வேண்டும் என்று நாட்டுக்கு விட்ட அழைப்பை அதை மக்கள் மத்தியிலிருந்து வரக்கணிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சிறு பிள்ளைத்தனமான வேலை. பாஜகவின் பி டீம் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம் என லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் புஸ்வானுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நேற்று சென்னையில் ஆளுநரை சந்தித்த பிறகு பேட்டியளித்த சிராக் புஸ்வான், புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசு உறுதியான உத்தரவாதம் அளிக்க தவறிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஆர் ராசா வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், புலம்பெயர் தொழிலாளர்களின் நிம்மதியை கெடுக்கும் வகையில் விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபடும் பாஜகவின் சுயநல அவதூறு அரசியலுக்கு துணை போக வேண்டாம் என வலியுறுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக சாதி கலவரம், மத கலவரத்தை தூண்டலாமா என சிலர் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாகர்கோவில் உளங்கனச்சேரியில் திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மு கருணாநிதியின் முழு உருவ வெண்கலச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள 25 அடி உயர கொடிக்கம்பத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்து தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டை மட்டுமின்றி நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய அவர், பாஜக ஆட்சியை அகற்ற மதச்சார்பற்ற தலைவர்கள் ஒரடியில் திரள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த சிலர் சதி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்துல ஒரு கவர்ச்சிகரமான, மக்களை கவரக்கூடிய வகையில ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களே. ஆக தொடர்ந்து இந்த ஆட்சியை விட்டால் நம்முடைய பிழைப்பு என்ன ஆவது என்ற நிலையில நம் மீது புழுதி வாரி தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது கெடுதல் செய்து இந்த ஆட்சி அப்புறப்படுத்த என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக நாகர்கோவில் புதிய மாநகராட்சி அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 4 தளங்களுடன் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கலைவாணர் மாளிகை என்ற பெயரில் மாநகராட்சி கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொரோனா காலத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்ட பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை காணொலி மூலமாக பார்வையிட்டார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு மூல காரணமே திமுக தான் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியை அகற்ற சதி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு வானதி சீனிவாசன் பதிலளித்திருக்கிறார். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சமூக ஊடகத்திலையும் சரி, யூடியூப்லயும் சரி, இவங்க அமைச்சர்களும் சரி, பானிபூரி
அதுக்கப்புறம் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா, வடமாநில தொழிலாளர் இங்க வந்து என்ன பட்டினியோடு இங்க வந்து வேலை கொடுக்கறாங்க இல்ல, அதை ஒட்டி என்ன ஆகுது, இதுக்கு வந்து ஒரு பலமான கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் பரப்புறாங்க. இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கல, இவங்களால வர்றதாலதான் வேலை கிடைக்கலன்னு ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை தூண்டுறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து ஐயோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆட்சி அகற்ற சதி நடக்குதுன்னு சொன்னா இதை உருவாக்குனது நீங்க, அதை டீல் பண்ண வேண்டியது நீங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக எதிர்ப்பு சக்திகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் திமுக தலைமையிலான ஒரு அணியை, ஜனநாயக அணியை கட்டமைக்க வேண்டும், பாஜகவை வீழ்த்துவதற்கு என்று தொடர்ந்து சொல்லி வருகிற ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். திமுக தலைவர் அதை முன்னெடுக்க வேண்டும். பாஜக எதிர்ப்பு சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை கடந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி வருகிறோம். இப்போதும் அதில் உறுதியாக இருக்கிறோம். நெல்லையில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் இருதரப்பிற்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பாளையங்கோட்டையில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், சுகிசிவம் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சிவனடியார்கள், இந்து அமைப்பினர், தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அறநிலைத்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியின் விளம்பர பேனரில் கடவுளின் படங்கள் இடம்பெறவில்லை என கூறி இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் துணை ஆணையர் சரவணகுமார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கூட்டம் மீண்டும் தொடங்கியது. தொடர்ந்து குடமுழக்கில் பாட தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சில பாடல்களை சுகிசிவம் பரிந்துரைத்தார். அதற்கு ஆகம விதிகளை மீறி தமிழ் பாடல்களை சேர்க்க முடியாது என சிவனடியார்கள் தெரிவித்ததால் இருதரப்பினருக்கிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு நீதிமன்ற உத்தரவு போட்டு இப்போ யாருக்கு விருப்பமோ, நாங்கள் பாரம்பரிய குடமுழுக்குக்கு இது எதிரானதல்ல, அது பாட்டுக்கு அது நடைபெறும். தமிழில் சில பேர் பண்ண விரும்புகிறாங்களா, அதற்கு வழிமுறைகளை வகுக்கிறது சொல்லியிருக்காங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் நுழைவதற்கு முன்பாகவே வகுத்து கொடுத்து சிறப்பாக எங்கள் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை மீட்டெடுப்பதற்காக நடக்கின்ற இந்த காரியத்தையும் கூட நமது தமிழ் சொந்தங்களிலே சிலர் முரணாக செயல்படுவது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழியாக தமிழ் மொழிதான் வழிபாடு நடத்த வேண்டும். தமிழ் மொழி எங்கள் இறைவனுக்கு தெரியும் என்று கூறி தமிழ் வழிபாட்டு மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை உலகம் முழுவதும் உள்ள 12 கோடி தமிழர்களின் சார்பில் வேண்டிக் கொள்கிறோம். இப்போ சன்ஸ்கிருத் தமிழ் இந்த ஆகம விதிப்படி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் சுகிசிவன் போல ஆட்கள் வந்து இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் பல ஆயிரம் வருஷமாக இந்துக்கள் எப்படி எங்களுக்கு சாமி கும்பிடணும்னு எங்கள் பாட்டனார்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து நான் என்னோட நான் பூஜை பண்ற விதிகளை நான் இவங்களுக்காக மாற்ற மாட்டோம். சென்னை பெரும்பாக்கத்தில் தனி கட்டிடமின்றி அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. புதிய கட்டடம் கட்டப்பட்டும் இன்னும் செயல்பாட்டிற்கு திறக்கப்படாததால் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி செயல்பட்டு வரும் அரசு பள்ளி குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை கிரீன் சாலை, கோட்டூர்புரம், ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் குடியமர்த்தப்பட்டனர். அப்போது தற்காலிக ஏற்பாடாக அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் தரைத்தளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக மாற்றப்பட்டது. 2017ஆம் ஆண்டு முதல் இக்குடியிருப்பு பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. தரைத்தளத்தில் உள்ள 24 வீடுகளில் 20 வீடுகளில் பள்ளி இயங்கி வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 330 மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கின்றனர். ஆனால்
பள்ளிக்கான எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இங்கு இல்லை என்பது பெற்றோரின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு 3ஆவது படிக்குது, பையன் 2ஆவது படிக்கிறான். எங்கள் பிள்ளைங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, உட்கார முடியல, பசங்களோட அடிச்சுக்கிறாங்க, கம்ஃபர்டபுள் இல்லை, வாமிட் வருது, சுமல் வருதுன்றாங்க. சத்துணவு கொடுக்கலான்னு வந்தால் மேலேருந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு நாள் சத்துணவு கொடுக்கலான்னு வந்தேன், மேலேருந்து கீழே துணி பிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க. பள்ளியில் மதிய உணவு அமர்ந்து சாப்பிட இடமில்லாத காரணத்தால் பெற்றோர் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்து பின்பு மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வரும் நிலை உள்ளது. இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பிரின்ஸ் மேக்ஸ் அவன் பேர். பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் இங்கே அவன் சேர்த்தமே இந்த ஸ்கூலு. இங்கே ரொம்ப அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. டாய்லெட்லாம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. பார்த்திங்கன்னா அதனால தான் நாங்கள் வீட்டில் டெய்லி இட்டுட்டு போய் சாப்பிட வைக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப யூரின் ஸ்மெல்லாம் வருது. ரொம்ப குழந்தைங்களுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமலே ஆகுது. 330 மாணவர்களுக்கு 2 கழிப்பறைகள் மட்டுமே உள்ள நிலையில் கட்டடத்திற்கு சென்றாலே கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் விரைவில் புதிய பள்ளி கட்டடத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பிள்ளை படிக்கிறான், வாரத்துக்கு 2 நாள் லீவ் இதனாலே வருது. ஒரு எதுவுமே கிடையாது, என்ன சொல்ல, சுத்திகரிப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து சொன்னாதான் இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கப்புறமா இந்த டெட்டாயில் அதெல்லாம் தெளிக்கிறாங்க. வசதிகள் மற்றும் சுகாதாரமற்ற சூழலில் குழந்தைகளை படிக்க வைப்பது குழந்தைகள் கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்கிறார் சமூக செயல்பாட்டாளர் ஜோயல். 2021 அக்டோபரில் டிராஃப்ட் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசின்னு ஒன்று வந்துச்சு. அதை வச்சு அதுக்கான கமெண்ட்ஸ் கேட்டாங்க. அது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு பேச்சும் வரல. அதை வந்து அமெண்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு சேஃப்கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் பசங்களுக்கு, பெண்களுக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு. இதனிடையே தனியார் அமைப்பு உதவியுடன் அருகிலேயே புதிய பள்ளி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள கல்வித்துறை அதிகாரிகள் விரைவில் புதிய கட்டடத்திற்கு பள்ளியை மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். தனியார் பள்ளிகளுக்கு நிகரா இங்க கட்டமைப்பு வசதிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை உடனடியா திறந்து மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கோவை துடியலூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை 1.5 லட்சம் ரொக்கம் திருடப்பட்டிருக்கிறது. பன்னிமடை ஆண்டாள் அவனியைச் சேர்ந்த பிரபாகரன் நேற்று முன்தினம் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார். பின்னர் நேற்று மாலை வீடு திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் மீன் மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எம்ஜி சாலையில் கடந்த 70 ஆண்டுகளுக்காக இயங்கி வரும் மீன் மார்க்கெட் கொரோனா காலத்தில் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே மாற்றப்பட்டது. தற்போது அன்னிச்சம்பாளையத்தில் புதிய மீன் மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் கடைகளை அந்த பகுதிக்கு மாற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காவல்துறையை கண்டிக்கும் விதமாக வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். பொன்னேரியில் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாக கூறி வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேனர்களை கிழித்து அகற்றிய போலீசார் உரிய அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக வழக்கு பதிவும் செய்தனர். இந்நிலையில் இதனை கண்டித்து வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சியில் வீட்டு வரி நிர்ணயத்திற்காக 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி வருவாய் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரவிச்சந்திரன் என்ற மாநகராட்சி வருவாய் உதவியாளர் மாணிக்க வாசகம் என்பவரின் வீட்டு வரி நிர்ணயத்திற்காக 20,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி காந்திகிராமம் பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். உடந்தையாக இருந்த டீ கடை உரிமையாளர் பாலாஜியும் கைது செய்யப்பட்டார். சென்னை தாம்பரம் அருகே நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரியின் பின்புறம் கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் பெண் உயிரிழந்தார். வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் மாணிக்கவாசம் சந்திப்பில் வலதுபுறமாக திரும்புவதற்காக கனரக வாரி நின்று கொண்டிருந்தது. அப்போது வண்டலூர் நோக்கி சென்ற கார் லாரியின் பின்புறம் மோதியதில் காரில் பயணித்த ஜமுனா என்பவர் உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் பாலாஜி படுகாயமடைந்தார்.
டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை இயக்கம் செய்யாத டிஎன்எஸ்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து வருகிற 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்ப்பரேஷன் பணியாளர்கள் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. டெல்டா மாவட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 3,50,000 டன் நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமலே உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர்.